ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரியலான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோ டாக்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த மைக்ரோ டாக்ஸ்லாம் யாரெல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அது எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மைக்ரோ டாக்ஸில் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம என்ன டாஸ்க் பண்ணமோ டெமோவில் எப்படி பண்ணமோ அதே போல் தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெடியூஸ் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 50 இல்லை வந்து ஒரு ரூ. 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்பிஓ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொமோஷன் டீமில் 2 டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூன்ஸருக்கும் கண்டென்ட் ரைட்டருக்கும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணல இன்னும். ஸோ இப்போதைக்கு மைக்ரோ டாஸ்க் மட்டும் தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. நீங்கள் மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், ஓகேங்களா. ஸோ ப்ரொமோஷன் டீமே மைக்ரோ டாக்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு இப்படி ஷோ ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த டைம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூ. 15 ஆட் ஆகும், ஓகேங்களா. ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பியோடைய பிளான் டீட்டில் தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல் செக் பண்ணி பாருங்கள். பிளான் டீட்லையுமே போட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ அமௌண்ட் வரும், அதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட் வரும் சொல்லிட்டு நீங்கள் பார்த்து எழுந்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஓகே, உங்களுடைய எஸ்பிஓ ஐடி நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பாருங்கள் டுடே டாஸ்க்னு ஒன்று இருக்குங்க. அந்த டுடே டாஸ்க் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கோ டூன்னு ஒன்று இருக்கும். டாஸ்க் 1 கோ டூன்னு ஒன்று இருக்கும். அந்த கோ டூ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகும். ஸோ அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ஒன்று ஓடும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே தான், ஓகேங்களா. இந்த டைமிங் ஓடுது இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதாவது 7 நாளைக்கு ஒரு டைம் தான். இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா 7 நாள் கழிச்சு தான் அடுத்த நாள் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளான டாஸ்க் தான் மைக்ரோ டாஸ்க் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் கோ டு டாஸ்க் பேஜ்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டாஸ்க் பேஜ் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு வீடியோ ஒன்று ஓடும், அதை பாஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே என்ன நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டு ஆர் ஆப். அமேசான் வெப்சைட்டை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்பை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிட்ட பிறகு எடுத்து என்ன பண்ணால் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட், ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வச்சுங்க. சூஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த டாப் ஆஃப் த பேஜ் என்ஷூரிங் தட் ப்ராடக்ட் டைட்டில் அண்டு ப்ராடக்ட் இமேஜ். அதாவது நீங்கள் அந்த ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ப்ராடக்டினுடைய டைட்டிலும் அந்த ப்ராடக்ட்டுடைய பிக்சரும் தெரிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறாங்க. ப்ராடக்ட்டுடைய பிக்சரு, அதனோட டைட்டில். ஸோ எல்லாமே நான் டெமோவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. பிக்சரும் டைட்டிலும் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இது ஆஃப்டர் டேக்கிங் ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் எ போஸ்ட் அபவுட் த ஸ்க்ரீன்ஷாட் மேக் ஷூர் டு அப்லோட் த ஸ்க்ரீன்ஷாட் வித் த போஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுலேயே முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மஸ்ட்டு ஆட் திஸ் டேக் இன் டு யுவர் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இந்த இது, ஓகேங்களா, ஹேஷ்டாக் ஜென் ரிவ்யூஸ்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுடைய போஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஆட் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில். அது எப்படி ஆட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், போஸ்ட் பார்த்தீங்கன்னா போடணும். போஸ்ட் போட்ட பிறகு என்ன பண்ணணும், அதை காப்பி பண்ணிடணும். அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கணும் போஸ்ட் போட்டதை. ஸோ அதை காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே போடணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கு இல்லையா, டைட்டில் இடத்துல ஃபேஸ்புக்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கணும். இங்கே சூஸ் டைப் இருக்கு இல்லையா, சூஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ்புக் டச் பண்ணிக்கணும். ஸோ அங்கே காப்பி பண்ணி யூஆர்எல் இங்கே வந்து போடணும், ஓகேங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ஒர்க் ஆகணும் இப்போ போகிறோம். இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேங்க. ஸோ உங்களுடைய வெப்சைட்டோ இல்லை ஆப்போ ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வெப்சைட்டாக இருந்தால் amazon.in போட்டு உள்ளே போங்க. ஆப்பாக இருந்தால் கூட உள்ளே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட்டுடைய ரியல்மி நாஸ்ரோ N63 இதுதான் இந்த ப்ராடக்ட்டுடைய பேர். இது வந்து மொபைல் தான். ஸோ இது வந்து ப்ராடக்ட்டுடைய பிக்சர், ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு பிக்சரு. இதுவும் இந்த பிக்சரும் கீழே பாருங்கள், இங்கே இது இருக்கும் பாருங்கள், இங்கே இதான், ஓகேங்களா. இதான் ப்ராடக்ட்டுடைய நேம். ஸோ ரியல்மி நாஸ்ரோ N63 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விசிபிள் ஆகணும். ஸோ அப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக விசிபிள் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் தெரியும் மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கினேன். எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இங்கே பாருங்கள் ரியல்மி நாஸ்ரோ 63 இருக்கு இல்லையா. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணால் லைட்டாக காப்பி பண்ணிங்க. ஏன்னா நம்ம வந்து அங்கே எழுதணும், அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் போடணும், ஓகேங்களா. ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு. ஸோ உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இன்றைக்கி வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்துட்ட பிறகு உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்கும், ஓகேங்களா.
ஸோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்ட அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும், அதில் பப்ளிக் கொடுத்துக்குங்க. பப்ளிக் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இங்கே பாருங்கள், சே சம்திங் வித் அபவுட் ஃபோட்டோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ணோம் இல்லையா, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்க. நாஸ்ரோ அதான் ரியல்மி நாஸ்ரோ N63 ஓகேங்களா. இதை வந்து இப்போ பண்ணியாச்சா. அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய ஃபீட்பேக், அதாவது குட் மொபைல் அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ குட் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டுங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா போடணுங்க. ஹேஷ்டாக் போட்டுட்டு ஸோ இதுக்கு பக்கத்துலேயே போட்டாலும் போடலாம், இல்லை கீழே வந்து கூட நீங்கள் இப்படி போடலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி கூட போடலாம். ஹேஷ்டாக் போட்டு ஜென் ரிவ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ நம்ம அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ஓகேங்களா. RI ஸோ IEWS ஓகேங்களா. ஜென் ரிவ்யூஸ் இதுதான் நீங்கள் போடணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணால் டிக் பண்ணுறங்க. சம்திங் வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே விட்டுட்டு அப்படியே இந்த எஸ்பிஐ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே பாருங்கள், உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்க. ஓகேங்களா. ஏன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணியே ஆகணும். ஸோ அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா காப்பி கேட்கும், காப்பி கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ணால் உங்கள் ஃபேஸ்புக் வந்துருங்க. ஃபேஸ்புக் வந்துட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக அதை வந்து காப்பி பண்ணதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு முன்னாடி வந்து ஒரு ஹேஷ்டாக், அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இது மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுதுங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான் விஷயமே. ஸோ இது வந்து மறக்காமல் எல்லாமே பண்ணுங்கள். ஜென் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணால் இங்கே மேலே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. திரும்பி ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே ஷேரை காமிக்குதா. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இல்லை உங்கள் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பாருங்கள், உங்களுக்கு போஸ்ட்டு நான் போட்டுட்டேன். போஸ்ட் பாருங்கள், நாஸ்ரோ இதை போட்டிருக்கேன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென் ரிவ்யூஸ்னு போட்டிருக்கேன். இதுதான் கண்டிப்பாக எல்லாருமே ஆட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இதை ஆட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏறிடும். ஆனால் உங்களுடைய வாலெட்லேருந்து அதாவது டிடெக்ட் பண்ணுறவங்க கழிச்சிருவாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், மொபைலுடைய ஃபோட்டோ தெரியுது, கீழே அதனுடைய இது தெரியுது, டைட்டில். ஓகேங்க. இது தெரியுமே தான் நீங்கள் பண்ணணும். ஸோ பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷேர் ஆப்ஷன் ஒன்றும் இருக்குங்க. ஸோ நான் ஷேர் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் ஷேர் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ அந்த ஷேர் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு நவுத்துனீங்கன்னா காப்பி லிங்க் இருக்கும். அந்த காப்பி லிங்க்கில் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிடும். ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஐக்குள்ளே வந்துடுங்க. எஸ்பிஐக்குள்ளே வந்துட்ட பிறகு கீழே பண்ணிங்கன்னா டைட்டில் இருக்கு இல்லையா, இந்த டைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் டைப் பண்ணிட்டீங்களா. அடுத்தது இங்கே சூஸ் டைப்லேயே ஃபேஸ்புக் தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா. அதுவுமே பண்ணிக்கங்க. URL எடுத்து என்ன பண்ணால் அழுத்தி பிடிச்சி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே காப்பி ஆனது இங்கே இதாகிடும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடுங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 days 1 time தான் பண்ண முடியும் சொல்லுது. ஸோ நீங்கள் டாஸ்க் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஸோ அதை பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா டேஷ்போர்டு வந்துட்டு பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி டச் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ₹15 ஆடாக இருக்கும். வீடியோ ₹15, டாஸ்க் கமிஷன் அட்மின்னு சொல்லிட்டு ஆடாக இருக்குங்க. ஓகேங்களா. இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ அப்போ மைக்ரோ டாஸ்க் இப்போதைக்கு ₹15 ஆட் ஆகுது. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் வச்சு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 விஷயம். தேங்க்ஸ். பை.